ஹாய், என் பேர் முருகவேல். ஃபர்ஸ்ட் ஜிடெக் இன்ஸ்டியூட் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா தான் தெரிய வந்துச்சு. நான் வந்து இப்போதைக்கு நானே இதில் தான் ஒர்க் பண்றேன். ஸோ ஐடிக்கு மூவ் ஆனோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க தான் வந்து ஜிடெக்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது போக சரி இப்போதைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ஃபிளட்டர் மொபைல் ஆப், நார்மலாக மொபைல் யூஸ் பண்றதுனால மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாமே அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன அப்படிங்கிறத ஃப்ரெண்டுக்கு ஒரு பாயிண்ட்டை கேட்கும்போது அவன் சொன்னது வந்து ஃபிளட்டர் வச்சு பேசிக் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரியலனா கூட அதை நம்ம இன்டெப்தா போய் கத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கலாம்னு கேட்கும்போது ஜிடெக் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஜிடெக் தி பெஸ்ட் அப்படின்னால வந்து கேட்டு அப்ரோச்சே வேற லெவல்ல இருந்துச்சு சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு கூடிய டியூட்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க பேரு எஸ்சி ராஜா. அவங்க வந்து என்னன்னா ரியல் டைமாவும் ரொம்பவே ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அவங்க நிறைய சொல்லியும் கொடுத்தாங்க. எந்த டயத்துல வந்து டவுட்ஸ் கேட்டாலும் சரி, எந்த டயத்துல இது எரரா இருக்கு ப்ரோ அப்படின்னா உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பண்ணி கொடுத்து அது போக வந்து அதே மாதிரி இது இப்போ முடிக்க போற இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் வந்து எந்த டயத்துல வரணும் அந்த அரேஞ்ச் பண்ண அந்த டைமிங் அரேஞ்ச் பண்ண வந்து ரொம்பவே ஷார்ப்பா இருந்துச்சு. ஸோ அந்த 4:30 வரணும் அப்படின்னா 4:30, அந்த 5:30 வரணும்னா 5:30. அந்த டேட்டுக்கு டியூட்டர் வந்துருவாங்க. அந்த டேட்டுக்கு கரெக்டா இன்டிமேட் எனக்கு படிப்பாங்க. சப்போஸ் டியூட்டர் வரலன்னு பரவாயில்ல, நான் லீவ்னாலும் அவங்களோட இன்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கும். வந்துட்டு அலைச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஸ்டாஃப்ஸோட தாண்டி ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. தி பெஸ்ட் தான். அதோட டியூட்டருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ரியல் டைமா நடத்துனது. ஸோ அதான் பெஸ்ட். தேங்க்யூ.